ஒரு டிரைவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே அவங்க கஸ்டமர் தான். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க ஃபேமிலியை தாண்டி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கஸ்டமரோட தான். நாங்கள் கேட்குற பைசா கொடுக்கலனாலும் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை தாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். டுடே டாஸ்க் பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துலேருந்து திருக்கற்காவூர் போகணுன்னாங்க. கிட்டத்தட்ட 97 கிலோமீட்டர் வரும். பட் கஸ்டமருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுனால ஜஸ்ட் 1 ஹவரில் ரீச் பண்ணோன்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நம்ம ஆஸ் யூஷுவல் 2 ஹவர்ஸில் தான் போனோம். ஒரு வழியாக கோயில்களை வந்தாச்சு. கஸ்டமர் அவங்க குழந்தைய வந்து துலாபாரத்தில் வச்சாங்க. அவங்களுக்கு ஈடான வாழைப்பழம். சரி ரைட்டு, நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு நானும் பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு டிஃபனை முடிச்சிட்டேன். ஸோ ரிட்டர்ன் கஸ்டமர் எல்லாமே வண்டியில் ஏறிட்டாங்க. எனக்கே ஒரு விஷயம் ஆச்சரியங்க. எப்படி 1 ஹவரில் சிதம்பரம் வந்தேனே தெரியல. எப்படியோ வந்துட்டேன். ஆனால் ஒரு விஷயங்க, என்னதான் நம்ம நாட்டில் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் மனுஷாலோட கடவுளை தாங்க ரொம்பவே நம்புகிறாங்க. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு. இல்லை கஸ்டமர் அவங்க வீட்டில் விட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பைசா வாங்கிட்டேன். நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.